வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகும் பேச்சு சுதந்திரம். தனி மனித விமர்சனங்கள் பேச்சு சுதந்திரமாகுமா? விமர்சிக்கப்படும் அரசின் கைது நடவடிக்கைகள், எல்லை மீறும் பேச்சுக்களால் பலியாகும் நியாயங்கள். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் வலதுசாரியின் திரு சோமு ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள். சார் வணக்கம். முருகையன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. பேச்சு சுதந்திரம் என்றால் என்ன? அது தனி மனித விமர்சனங்கள் என்றால் என்ன? அவதூறு பேச்சுக்கள் என்றால் என்ன? என்ன வேணுமானாலும் நம்ம பேசலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒரு சாரார் சிலரின் பேச்சுக்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். மற்றொரு சாரார் இல்லை, இது மான நஷ்ட ஈடு வழக்கு போடுகின்ற அளவுக்கு ஒருவருடைய அந்த அவர்களை பற்றிய ஒரு அவதூறு பேச்சுக்களாக இருக்கிறது, இல்லை ஒரு கட்சியை பற்றிய பேச்சுக்களாக இருக்கிறது என்று வரையறை இல்லாமல் பேசப்படும் இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதலில் தனி மனித விமர்சனம் என்பதை கூடிய மட்டும் தவிர்ப்பது என்பது ஏற்கத்தக்கது. தனி மனித விமர்சனம் என்று ஆரம்பித்து விட்டால் எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் பேசும்பொழுது மிகவும் கவனமாக எதிர்கட்சிகளுடைய கொள்கை முழக்கங்களை எதிர்த்து பேசுவதோ, அவருடைய நடவடிக்கைகளில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுவதோ, அந்த தலைவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர அவருடைய பிறப்பை பற்றியோ, முன்னாள் வாழ்க்கையை பற்றியோ, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சிரமங்கள் அடைந்தார், எப்படி நடந்து கொண்டார், ஒன்று ரெண்டு அறிந்தோ அறியாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலாலோ சில தவறுகளை கூட அவர்கள் செய்திருக்க கூடும். தவறு செய்தவர்களை மன்னித்து மறந்து நாம் மீண்டும் மனிதனாக்கி அவரை அழகு பார்ப்பதுதான் மனித குலத்தினுடைய சிறப்பு. மனிதனாக்கி அழகு பார்க்கலாம், தலைவனாக்கலாமா என்ற கேள்வி வரும்போது இல்லை, தலைவன் ஆக்க முடியும். நீங்கள் அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. நீ மனிதனாக்கி விட்டால் அவன் மனிதனா மாறிவிடும் பொழுது அவர் என்ன வேணாலும் மாறலாம். அது எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போகலாம், அதுக்கு உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் தனி மனித விமர்சனம் என்று ஒவ்வொருவரையும் பார்க்க போனால் நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களை பார்ப்பதாகிவிடும். ஒரு காமராஜரை போல, ஒரு கக்கனை போல, ஒரு மந்திரி ராமையாவை போல ஒரு மனிதர்களை எல்லாம் நாம் பார்ப்பது அரிது. அவர்களெல்லாம் ஒரு வியக்கத்தக்க மனிதர்கள், வரலாறாக மாறிவிட்டவர்கள். அதுல இவருக்கு பிடிக்கும் அவருக்கு பிடிக்காது என்றெல்லாம் எந்தவித கோஷ்டி மனப்பான்மையும் இல்லை. அவர்களை பற்றி இன்றைக்கு அவரை பற்றி உயிரோடு இருக்கும்போது விமர்சனம் செய்தவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்தி பேசுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் அமைந்திருந்தது. அதனால் அதே போன்று தலைவர்கள் தான் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக வர முடியும், அவர்தான் அரசியலை பேச முடியும் என்று நினைப்பது அது முடியாத ஒன்று. இன்றைக்கு சில நேரங்களில் சில தவிர்க்க முடியாத எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவங்க தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் அவர் செய்கின்ற அரசியலை விமர்சியுங்கள். அவர் அரசியல் ரீதியாக மாற்றுக் கட்சியை விமர்சிக்கும் பொழுது கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள். தனி மனிதனுடைய அந்த உருவத்தை பற்றியோ, தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பற்றியோ அதை பற்றியெல்லாம் விமர்சிக்க ஆரம்பித்தோம் என்றால் இன்றைக்கு அரசியலில் குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். இது போன்ற தலைப்புகள் தான் தினசரி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விடுவோம். நாட்டில் எவ்வளோ வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, எவ்வளவோ பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களை பற்றியெல்லாம் நாம் எத்தனையோ வருடங்களாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு உருப்படியா இருந்தது. நான் சந்தோஷமா இங்க பேசியிருக்கிறேன். சரி, ஆனா இந்த தலைப்புல இது மாதிரி தலைப்புல நான் வர்றதே இதுதான் முதல் முறை என்று கருதுகிறேன். இதை வரக்கூட நான் விரும்பவில்லை. இதுல பேசும்பொழுதுங்க நாம் தவறி கூட ஏதாவது ஒருவரை பற்றி விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வரும். தனிப்பட்ட மனிதர்கள் அந்த கட்டாயம் வரும் பொழுது நாம இததான் பேசணும் அப்படின்னு ஒரு எல்லை கூட உங்களால வகுத்துக் கொள்ள முடிகிறதா? முடியும், வகுத்துக் கொள்ள முடியாது. முடியாதவர்களை பற்றிய விமர்சனம் தான் இன்றைய தலைப்பு. அதுதான் தவறு. இப்ப நான் பேசுறேன்,
நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கிறேன், ஒரு செய்தி தொடர்பாளர். இப்ப நான் பேசி முடிச்ச உடனே நீங்க சொல்லுங்க இவர் இதை பேசி இருக்க கூடாது, தனி மனித சுதந்திரத்தை தாண்டி பேசி விட்டார் என்று உங்களால் சொல்ல முடிந்தா சொல்லுங்கள். இதுவரையில் நான் 18 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன், எல்லா டிவிலையும் பேசியிருக்கிறேன். ஆனா யாரும் என் கட்சிக்காரர்கள் கூட, என் கட்சி தலைமை கூட என்னை கூப்பிட்டு இந்த கருத்தை நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது, ஏன் இப்படி பேசினீர்கள் என்னை கேட்டதும் இல்லை, யாருமே என்னை விமர்சித்ததில்லை. அதனால தானே என்னமோ நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்ன அது மாதிரி எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க அரசியல் ரீதியான கருத்து, இப்ப பிரதமர் இருக்கிறார், பிரதமருடைய செயல்பாட்டை பற்றி பேசுவோம். அதுல கூட 56 இன்ச்சு அதெல்லாம் நான் பேசுறதே கிடையாது. அப்ப 56 இன்ச்சு இருந்தா பெரிய பிரதமர் அப்படின்னா, அப்ப இந்தியாவில் யார் அகலமான இருதயம் படைத்தவர்னு பார்த்து தான் பிரதமராக முடியும் இல்லையா? அப்ப இருதயம் 45 இன்ச்சு இருந்த லால் பகதூர் சாஸ்திரி மட்டமானவரா? அப்படி பேசுவதே தவறு. அப்படி அவரை தன்னை சொல்லிக் கொண்டாலும் தவறு, அப்படி ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைத்தாலும் காட்டி பேசுவது தவறுதான். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் செய்கின்ற அரசியலில் அவர் செய்கின்ற சாதனை என்ன, வேதனை என்ன, மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்ன, அதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்க. தனி மனிதனுடைய உருவத்தை பற்றியோ தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை பற்றியோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கான சேவையை நாம் ஆற்றுவதிலிருந்து நாம் விலகிவிட்டோம் என்றுதான் அர்த்தம். அப்படி பேசும்பொழுது நிச்சயமாக பல்வேறுபட்ட கோணங்களில் நீங்க தவறாக பேசும்பொழுது ஒருவன் புகார் செய்கிறான். அப்ப போலீசுடைய கடமை என்ன? அந்த புகார் மனுவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அவனை கைது செய்யுது. அந்த கைது செய்து காவல் நிலையத்துக்கு வரும்பொழுது அந்த தவறாக பேசியவர் நான் தெரியாமல் தவறாக பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள், நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன், இந்த வழக்கு வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வது அது ஒரு நாகரிகம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போன பின்னால் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி தான் அந்த முடிவெடுக்க வேண்டும், நீ வெளியே போகணுமா உள்ளே இருக்கணுமா என்று, இல்லையா? அப்படி ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருந்தால் இது இந்த காவல் நிலையத்துக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றவர்களை பிடிப்பதும் விடுவதும் வழக்கு தொடுப்பதும் இதுவே வேலையாகிவிடும். அப்படி இருப்பதை தவிர்க்க வேண்டும். கூடிய மட்டும் அனைத்து எல்லா கட்சியும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனித விமர்சனங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைக்க பாருங்கள், அதை தீர்த்து வைப்பதற்கு தங்களால் முடிந்ததை செய்யுங்கள். அதற்கு பேர் தான் சமூக தொண்டு, சமூக பணி. அதை விட்டுவிட்டு தனி மனித விமர்சனங்களை வைப்பது, ஒவ்வொருடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்வது, அதை பற்றியெல்லாம் விளக்கம் கொடுப்பது, அது சரியா தவறா என்று கண்டுபிடித்து தான் எங்கள் கட்சி தலைமை ஒருவரை தலைவராக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம்தான். அது இப்போ இந்த காலத்தில் நடக்காது. நான் ஒரு காமராஜரையோ ஒரு கக்கனையோ ஈடாக இணையாக சொல்வதற்கு இந்த அரசியல் உலகத்தில் ஆளே இல்லை. சரிங்க சார். அப்படி இருக்கும்போது அப்படின்னா அந்த கட்சிகள் தலைவராக இருக்க முடியாது. சரிங்க. 10 பேர் தலைவர் வர்றாருன்னா அதுல ஒரு தலைவர் மிகவும் நல்லவராக இருப்பார், ஒருவர் மாற்று கட்சியா இருப்பார். இன்னும் சொல்ல போனா எங்கள் தலைவர் காமராஜரையே பின்பற்றாதவர்கள் எல்லாம் கூட எங்க கட்சி தலைவராக இருக்காங்க. எங்கள் கட்சிக்கே எங்களுக்கு அடிப்படையே காமராஜர் தான். நான்லாம் அவர் என் குரு. அவர் காமராஜரை விமர்சனம் செய்தவர்கள், காமராஜரையே விரும்பாதவர்கள், காமராஜரை பற்றி பின்பற்றாதவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவரை பற்றி இழிவாக பேசியவர்கள் எல்லாம் கூட எங்க கட்சி தலைவராக நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கத்துக்காக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். கடந்த கால தவறுகளை மறந்து நிகழ்காலத்தில் அவர் அந்த கட்சிக்காக அந்த பொறுப்புக்கு வந்த பின்னால் அவர்கள் ஆற்றுகின்ற பணியை தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர கடந்த காலத்தில் அவர் என்ன பேசினார், எப்படி நடந்து கொண்டார், அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய நினைத்தால் என் கட்சி தலைமை தான் குற்றச்சாட்டு கொண்டிருக்கோம். தனி மனித உரிமை என்பது வேறு. அந்த உரிமை அளவோட பேச வேண்டும். ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்கு எவ்வளவு பேசினாலும் சந்தோஷப்படுவார்கள். ஒருவரை இகழ்வாக பேசுவதற்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு அளவு இருக்கு. அதை தாண்டி பேசும்போது நிச்சயமாக அது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி அது விவாதத்துக்கு உள்ளாகி இந்த நிலை தொடரக்கூடாது. இப்படிப்பட்ட விவாதமே என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. சரிங்க சார். ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல நாங்கெல்லாம் பேசும்பொழுது அப்படின்னு அவங்க 2-3 முறை முருகன் சார் மேற்கோள் காமிச்சாங்க. ஸோ அப்போ இருந்த அந்த அரசியல் நாகரிகம், அந்த அடுத்த கட்சி தலைவர்களையோ இல்லை தொண்டர்களையோ கட்சியையோ நம்ம பேசும்பொழுது கொள்கைகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருந்தோம். அந்த தனி மனிதரோட வரலாறுகளை எல்லாம் புரட்டி பார்த்து எதை சொன்னால் இது எங்க பெல் அடிக்கும் அப்படின்னு யோசிச்சுலாம் நாங்கள் பேசினதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரசியலில் இருப்பவர்கள் அந்த நாகரிகத்தை மறந்து விட்டார்களா? அதாவது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எதிரி அணியினர் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சில தலைவர்கள் இருக்கின்றார்கள். இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இரண்டாவது, உண்மையை உள்ளபடியே சொன்ன முருகையன் அண்ணன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று சொன்னால்
காங்கிரஸ்ல இப்ப எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார் என்பதையும் பதிவு செய்தார்கள். முன்ன இருந்த காங்கிரஸ், நானும் ஒரு வகையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், அது வேற விஷயம். எந்த ஒரு மனிதனையும் தனிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல எல்லோருக்குமே ஒரே கருத்து தான். ஆனா இன்னைக்கு சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நேற்றைக்கு கூட ஒரு கட்சியினுடைய தலைவர், அன்பு சகோதரர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசியதற்காக ஒரு வழக்கு. இது உலகத்துல திமுகவுல பேசாத பேச்சு கிடையாது. திமுக மேடை பேச்சாளர்களுடைய அத்தனை பேச்சுகளையும் நாம கேட்டிருக்கிறோம். அதாவது இவரு ஒரு 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 வரம்பு மீறிய பேச்சுக்கே சொந்தக்காரர். அவரை பேச்சு இப்போது இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பேச்செல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம். அதையெல்லாம் கூட ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர் பேசினது ஒன்னும் ஒரு பெரிய, அது எல்லா இடத்துலயும் முகநூல் வாயிலாக பல ஆண்டு காலமாக இருந்த பாட்டை ஒரு மேற்கோள் தள்ளி காட்டுறாரு. இதுக்கு ஒரு வழக்கு போட்டு அவரை அந்த ஒரு பேச்சு சுதந்திரத்தை கடிவாளம் போட்டு முடியும். அதாவது இவங்க ஆட்சிக்கு எதிராகவோ ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ அவர்களுடைய முன்னாள் தலைவர்கள் எதிராக பேசவே கூடாது என்ற ஒரு மனநிலையை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வச்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் பற்றி சொல்லிய விஷயங்கள் எதுவுமே அவராக சொல்லிய வார்த்தைகள் கிடையாது. தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு பண்பில்லாதவர் ஒன்றும் இல்லை பாஜக தன்னுடைய அன்பு தலைவர், அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள். தரம் தாழ்ந்து எதுவும் அவர் பேசவில்லை அப்படின்னு சொல்றீங்க நீங்க? என்னங்க? இல்ல, தரம் தாழ்ந்து எந்த வார்த்தைகளும் அவர் உபயோகிக்கவில்லை. ஒரு இடத்துல கூட திரு அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தையில கடினமாகவோ கொச்சையாகவோ வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் அவர் சொல்லியது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு தலைவராக இருக்கின்றார்கள், பின்புலங்களை பற்றி பேசுகிறார். இவர்களுக்கு ஆயுதம் தான். இவர்கள் ரொம்ப மோசமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி கூட தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்டு புழுக்கை எல்லாம் கூட பேசியிருக்கிறார். இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இப்போ எதிராளிகள் எவ்வளவு நாளும் பேசலாம், அதுக்கு டிஃபென்ஸ் கவுண்டர் கொடுக்கவே கூடாதுன்றதுதான் இப்ப இங்க விஷயம். இப்போ நேற்றுக்கு கூட ஒரு மூத்த தலைவர் காங்கிரஸ் இருந்து அதுல அதிகமா அண்ணன் முருகையானவர்கள் கூட மாற்று கருத்து இருக்கலாம். அவருடைய திருவாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது என்பது எங்களுக்கெல்லாம் நாங்கள பெருசா மதிக்கக்கூடிய தலைவர்கள். அவங்கெல்லாம் திருச்சி வேலுசாமி அண்ணெல்லாம் நாங்க ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருந்தோம். ஆனா அவரெல்லாம் உரிமையில பேசி திருமணமாகி, அதாவது இப்ப பார்வை இருந்திருக்குன்னா திருமணம் என்றாலே குடும்ப நடத்தினால திருமணம் என்ற அளவுக்குதான் அவர் பேசியிருக்கிறார். அப்ப நீங்க இப்ப இதுக்கு ஒரு கவுண்டர் இன்னொரு தரப்புல இருந்து வரதான் செய்யும். இதுக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் கட்சியில ஈவி.கே. சிவங்கோவன் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் மோடி அவர்களை ஒப்பிட்டு பேசியதா கூட நம்ம பார்த்தோம். ஆனா முருகையன் போன்ற ஒரு பண்பு மிக்க தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்த பேச்சு சுதந்திரம் நசுக்கப்படுகிறதா என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இவர்களுக்கு எதிராக பேசினாலோ முகநூல்ல பதிவிட்டாலும் கூட இன்னைக்கு சிறை செல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த ஜனநாயகத்தை இந்த திமுக படுகொலை பண்ணி வச்சிருக்கு. இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் போடப்படவில்லையா? இப்ப திமுக ஆட்சியை ஒப்பிட்டு மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக காலத்துல கூட இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்படவில்லையா? அதாவது விமர்சனங்கள் இப்ப பெரியவங்க பேசும்போது சொல்லுவாங்க, விமர்சனங்கள் பொது வாழ்க்கையில கண்டிப்பா வரதான் செய்யும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதே அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்துல கூட திரு கல்யாணராமன் அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். நான் ஏன் தனிநபரோட பேர் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு கருத்து சுதந்திரம். ஒரு கட்சிக்கு மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட கருத்து இருக்கத்தான் செய்யும். இதை நீங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்றதுதான் ஜனநாயக படுகொலை. இந்த ரெண்டு திராவிட கட்சியிலுமே இந்த நியாயம், தர்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதே சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சி காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்யாணராமன் போன்ற வலதுசாரி சிந்தனை கொண்ட, இந்துத்துவ சிந்தனை கொண்ட தலைவர்கள் ரெண்டு ஆட்சியிலுமே கைது பண்ணிருக்கிறாங்க. இது ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களை தாண்டி இங்க யாருக்கும் பேசக்கூடிய அருகதை இல்லை என்ற ஒரு மனப்பான்மை திமுகவுல எப்படிப்பட்ட மூன்றாம் தர பேச்சாளர்களா இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு மேடை பேச்சிலுமே எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள். மோடி எல்லாம் இவங்க பேசாத வார்த்தை கிடையாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியது அதோட ஒப்பிட கூட முடியாது. அண்ணாமலை, நான் திரும்பவும் பதிவிடுகிறேன், திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியது எந்த இடத்திலும் வரம்பு மீறியதோ அல்லது அதிகப்படியான வார்த்தைகள் பயன்படுத்தியது கிடையாது, பயன்படுத்தக்கூடிய நபரும் கிடையாது.
சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். பூபதி ஜான் சார், வரையறை இல்லாமல் வரம்பு மீறி லிமிட்டுன்னு ஒன்று இருக்கணும். இப்போ தனி மனித தாக்குதல்னு போகும்போது எங்கே அந்த லிமிட்டேஷன் அப்படின்ற அந்த நூலிழை கோடு வருகிறது, அந்த கோடை தாண்டும் பொழுது தான் உடனே வழக்கு போடப்படுவதும் கைது செய்யப்படுவதும் மாறுகிறது. அதாங்க இப்போ எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக நாடு இருக்குல்ல, இப்போ இருக்கிற டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஒரு சர்வாதிகாரத்திலிருந்து தான் டெமோக்ராட்டி வந்தது, ஒரு அடக்குமுறையிலிருந்து தான் சுதந்திரம் வருது, அநாகரிகத்திலிருந்து நாகரிகமாகிறது. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்போ இருக்கக்கூடிய நான் வாழக்கூடிய ஜனநாயகம். அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்கள், அதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குடிமகன்களுக்கு அரசியல்வாதிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் என்பது ஒரு அதிக அளவு பொறுப்பை தோளிலே சுமக்கிறார்கள். ஒரு குடிமகனை விட என்ன பொறுப்பு சுமக்கிறான் அப்படின்னா, இந்த சமூகத்தை கட்டமைக்கணும். அப்போ இந்த சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா, இந்த சமூகத்தில் என்ன இருக்குதுன்னா, கான்ஸ்டியூஷன் தான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பாக இருக்குது, லாவாக இருக்குது. அப்போ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் அவங்களை உள்வாங்கி ஒரு அரசியல் செய்யணும். அதுதான் முக்கியம். கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லி இந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஜனநாயகத்தை ஓட்டி செல்ல வேண்டும். இதற்காக பண்ணக்கூடிய சுதந்திரம் தான் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அவனுடைய அனைத்து விதமான சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சுதந்திரத்தில் அடங்கியிருக்கக்கூடிய எழுத்துக்கள், பேச்சுக்கள், விமர்சனங்கள் ஒரு அச்சம் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லி அவனுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவது, அவர்களுடைய நீதியை நிலைநாட்டுவது, ரைட்ஸை கிளைம் பண்ணுறது, இதுதான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் தெரிந்து கொள்ளக்கூடியது. இப்போ கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். மோட்டிவ் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஒரு மர்டர் நடக்குது. இப்போ நம்பர் ஏ என்ன ஒரு பேச்சில் என்னை குத்திட்டான், அது ஒரு மர்டர். அதே ஒரு ப்ரொஃபஷனல் மர்டர் ஒருத்தர் இருக்கிறான், ரெகுலராக அவனுடைய வேலையே கொலை செய்வது, அவனும் ஒரு மர்டர். ரெண்டுமே மர்டர் தான். ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மோட்டிவ் என்னன்னு தான் ஒரு நீதி அரசர் பார்ப்பார். அப்போ அந்த மோட்டிவ் வச்சு தான் அதனுடைய சூழ்நிலையவே என்ன பண்ணுறாங்க, நிர்ணயிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபாக்சுவேஷனில், ஒரு எமோஷனில் குத்துறதுக்கு தண்டனை குறைவாக இருக்கும், ஈவனாக அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷனல் கில்லர் கொள்வது அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பான், மோட்டிவ் தான். அப்போ இங்கு நடந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசிய பேச்சுக்களினுடைய மோட்டிவ் என்ன, அப்படித்தான் நம்ம பார்க்கணும், இந்த சமூகம் பார்க்கணும். கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பேசிய பேச்சுக்கள் என்ன மோட்டிவுக்காக பேசுறாங்க, எந்த சூழ்நிலையில பேசுறாங்க. ரெண்டு உதாரணங்கள். உதாரணம் ஒன்று சாட்டை முருகன் பேசிய பேச்சுக்கள் ஒன்று, இரண்டாவது அண்ணாமலை அவர்களுடைய பேசிய பேச்சுக்கள். இந்த ரெண்டும் விவாதமாக இருக்குது. அப்போ சாட்டை முருகன் பேசிய பேச்சினுடைய மோட்டிவ் என்ன மோட்டிவ்? அந்த மோட்டிவ் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துகிறதா, கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, ஒரு தோழமையை உறுதிப்படுத்துகிறதா, கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய மற்ற கருத்துக்களுக்கு சார்பாக இருக்குதான்னு பார்க்கணும். இல்லை, அது என்னன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் கொண்டு வந்த பேச்சா இருக்குது. அப்போ என்னன்னா, அது போன்ற பேச்சுக்கள் பேசும் பொழுது என்ன நடக்கும், இந்த சமூகத்தில் ஒரு கமோஷன் வரும், ஒரு எதிர் அலை வரும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் என்ன இருக்குது, ஒரு சாராய விபத்துகளாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவருடைய மர்டர், இந்த மாதிரி மர்டர்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. அப்போ இது போன்ற சூழ்நிலைகளில் இது போன்ற கருத்துக்கள் வரும் பொழுது இந்த சமூகம் ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகுது. எரிகிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரின்னு சொல்ல வரீங்களா? இதுதான் அது. அப்ப அது ஒரு தவறு. அப்ப அவருடைய மோட்டிவ் என்னன்னு பார்க்க போனா, அந்த மோட்டிவ் ஒரு இணக்கத்திற்கான மோட்டிவ் இல்லை. உங்க பார்வையில பார்க்கும் பொழுது மோட்டிவ் அதுவாக இருக்கிறது. ஆனால் குற்றம் சுமத்துறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையை நிலைநாட்டுவதாக, மக்களுக்கு புரிய வைப்பதாக இருக்கின்ற கருத்துக்களை எப்படி முடக்க? அதுதான் சொல்றேங்க. எப்படி சொல்லணும்னா, ஒரு அரசியல் இடம், பொருள், ஏவல் இருந்து பேசணும். எந்த இடத்துக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது. ஒரு துக்க நிகழ்ச்சியில போய் ஒருத்தர் சந்தோஷ நிகழ்ச்சிக்கு நம்ம பேசிட்டு இருக்கவே கூடாது. அது அந்த இடத்துல ஒவ்வாமை. ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறோம், அவனை ஆறுதல் சொல்லணும், அவனுக்கு தேற்றணும், அவனுடைய குறைகளை சொல்லணும். அந்த துக்க நிகழ்ச்சியை போய் தன்னுடைய பெருமைகள் இதெல்லாம் பேசிட்டு இருந்தா அது என்னது, ஒவ்வாமை, தற்பெருமைன்னு பொறுவரும். ஆக இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சு பேசணும் ஒன்று. அப்ப இந்த சூழ்நிலையில இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா அதிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது.
அதுல என்னது ஒரு கேலியும் கிண்டலும் இருக்கிறது. அதன் மூலம் இந்த சமூகத்துல ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகுது. அதுவும் ஒரு முக்கியம். அப்ப அண்ணாமலை அவர்களோட பேசின பேச்சுக்கள் என்னன்னா, இதற்கு முன்னாடி அவருடைய பேச்சில் ரவுடிசம் அப்படின்னு ஒரு பெரிய தலைவரை பார்த்து பேசுகிறார், காங்கிரசினுடைய தலைவரை பார்த்து பேசுறார். அப்ப அதனுடைய பேச்சினுடைய மோட்டிவ் என்ன, அது எந்த நோக்கத்தை, உண்மையாலுமே அது உண்மையா பொய்யா என்பது வேறு விவாதம் வேறு. அதனுடைய மோட்டிவ் என்ன, அந்த மோட்டிவ் என்பது அவர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அது எந்த சூழ்நிலையில பேசுறாரு, ஆம்ஸ்டாங் அவர்கள் பிஎஸ்பி கட்சியினுடைய தலைவர்களுடைய இறப்புல அந்த மாதிரி சூழ்நிலையில் வரக்கூடிய பேட்டிகள் அந்த 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 வார்த்தைகள் வருகிறது. அப்ப என்ன ஆகுது, ஆல்ரெடி ஒரு தலித்திய தலைவர்கள் ரவுடி என்கிற ஒரு நோக்கம் இருக்குது என்பது தலித்திய மக்கள் நினைக்கக்கூடும். அப்ப தலித்திய தலைவர்கள் எல்லாம் ரவுடிகளாக சித்தரிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு நோக்கம் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பேச்சுக்களை கேட்கும் மனிதர்களுக்கு இம்மாதிரியான சந்தேகங்கள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. ஆமா, வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ரவுடியசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்தாலும் பொதுத்தளத்திலும் போது, அப்போ எந்த ஒரு தலித்திய தலைவர்கள் உச்சத்தில் வரும் பொழுது அவர்களுடைய பின்புலத்தை எடுத்து இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லும் பொழுது அது என்ன பண்றது, அந்த இடத்துல ஒரு அண்ட்ரஸ்ட் வருது. சரிங்க சார், அது ரொம்ப முக்கியம். அப்ப அதனுடைய மோட்டிவ் எந்த மோட்டிவ்ல சொல்றாரு அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்க்கணும், அது பரிசீலனை பண்ணணும். அதைத்தான் நான் குறிப்பிடுறேன். சரிங்க சார். சங்கர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது காழ்ப்புணர்ச்சி அதுதான் அங்க மோட்டிவாக இருக்கிறது. அவர்களோட தனி மனித சுதந்திரத்துல எனக்கு என்ன வேணுமோ நான் பேசுறேன், ஆனா அடுத்தவங்களோட சுதந்திரத்தில் தலையிடுவது முறையா? இல்லை, இப்போது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அப்படின்றது அதுக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அது அனைவராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் சமீபத்திய அரசியலை நீங்கள் நான் சொல்கிறது சமீபமாக இந்த கடந்த 10 ஆண்டு கால அரசியல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, எதிராளி அவர் என்ன ஆயுதம் எடுக்கிறாரோ அதை தான் அதற்கு ஏற்ப நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நமக்கென்று ஒரு ஆயுதம் இல்லை. இல்லை இல்லை, இது கிடையாது. ஏன்னா கிடையாது மீன்ஸ் நான் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னா, இல்லை நீங்கள் ஒரு சாத்வீகமான உங்களுடைய போக்கு நடவடிக்கைகள் எதிராளி தனக்கு மிக சாதகமாக பயன்படுத்தி அரசியல் ரீதியாக அவர்கள் அதை பயன்படுத்தும் போது நீங்கள் பின்தங்கி விடுகிறீர்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, எதிராளியினுடைய அரசியல் பலம் என்னவோ, எதிராளியுடைய அரசியல் நடவடிக்கை என்னவோ அதற்கு ஏற்ப நாம் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இப்போது நீங்கள் ஐயா பேசும்போது சொன்னார், அந்த பேச்சினுடைய நோக்கம் சில நேரத்தில் காழ்ப்புணர்ச்சியாக கூட இருக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டே கிரியேட் பண்ணி விடுவதாக கூட அமையலாம். இல்லை, அப்படி கிடையாது. இப்போ அதுக்கு அவர் சாட்டை துரைமுருகனுடைய அந்த பேச்சை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கடைசி நாள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அந்த பாடல் பாடுறாரு. என்னன்னா அந்த பாடலை கிட்டத்தட்ட 25 வருடமாக அது அதிமுகவின் மேடையில் பிரச்சார பாடல்களாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த பாடலை பற்றி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே பாடப்பட்ட பாடல். அந்த பாடலை அவரே அது எதுக்கும் இல்லை. அப்போது எந்த விதமான நடவடிக்கை என் மீது அதாவது அப்போ உள்ள சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, அதை அவர்கள் அதாவது அந்த பாடியவன், பாட்டை இசையமைத்தவன், அதை ஒளிபரப்பின அத்தனை பேர் மேலேயும் அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி உடனடியாக வழக்க போட்டு அவரை ஜெயில் அப்படியான எந்த முயற்சி எடுக்கல. அதை அவர் ஒரு அரசியல் பார்வையில் தான் பார்த்தார், பழிவாங்கும் பார்வையில் அதை அவர் அணுகலை. ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் தன்னுடைய தந்தையை மிக மிக அதாவது அந்த கடந்த கால வாழ்க்கையில் அவர் செய்த தவறுகளை ஒட்டுமொத்தமாக மறைத்துவிட்டு அவரை மிக மிக ஒரு புனிதமான ஒரு பிம்பமாக கட்டமைப்பதற்கு இப்போதுள்ள முதல்வர் முயற்சிக்கிறார். அதனால்தான் இப்படி யாருமே வெளிக்கொண்டாராது, ஆனால் பல்வேறு தளங்களிலே இருக்கக்கூடிய அந்த பாடலை சாட்டை துரைமுருகன் பாடி அது பல்வேறு தளங்களிலே மறு ஒளிபரப்பு செய்யப்படும் போது அவரை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடனடியாக கைது செய்யப்படுகிறார். அதிலும் குறிப்பாக SC/ST ஆக்ட். இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் சண்டாளன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு பட்டியலினத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறை புதுசாக எனக்கு என்னவோ மிக மூத்த தமிழறிஞர்கள்லாம் காவல்துறையில் இருக்காங்க போது, இல்லை ஆன் கான்ட்ராக்டில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம், அப்படி ஒரு பட்டியல் இன்னும் இருக்கலாம். ஆனால் சென்னை மற்றும் வட மாவட்டங்களிலே
சண்டாளன் அப்படி என்பது கொடூரமானவன், மோசமானவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் மட்டுமே கொண்ட ஒரு வார்த்தை அது. அந்த வார்த்தையில் வந்து ஜாதியை குறிப்பதாக என்றுமே வந்து மக்கள், அதுவும் பாமர மக்கள், குறிப்பாக வந்து படிப்பறிவில்லாத மக்கள், அவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகளே மிக மிக எளிதாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆனால் இப்போது இந்த காவல்துறையில் உள்ள மூத்த தமிழறிஞர்கள் இதை ஒரு காரணம் கண்டுபிடித்து அவர் வந்து எஸ்சி பட்டியலின மக்களை வந்து அவர் வந்து மோசமாக பேசிவிட்டார் என்ற ஒரு சாயத்தை பூச வேண்டும் என்றதுக்காகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரே நாளில் அவருடைய முகத்திரை நீதித்துறையால் கிழிக்கப்பட்டது. ரிமாண்டு கொண்டு போக சொல்லப்பட்ட சாட்டை துரைமுருகன் இந்த வழக்கில் அதாவது அவர்கள் போட்டிருக்கிற எந்த பிரிவுகளும் இந்த அஃபென்ஸ் எதுவுமே மேட் அவுட் ஆகல. ஆகவே இவரை நீதிமன்ற காவலுக்குள் நான் அனுப்ப இயலாது என்று நீதிபதி அவரை அந்த போலீஸ் காலிலிருந்து வெளியே அனுப்புகிறார். இப்படி ஆரம்ப கட்டத்திலே அவர்களுடைய வந்து சதி திட்டம், பேச்சுரிமை வந்து, அதாவது பேச்சுரிமை இவங்க வந்து பல்வேறு ரூபத்தில் வந்து நசுக்கிறாங்கன்றது ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னீங்க. சாட்டை துரைமுருகன் மீது இப்பொழுது எதற்கு புதிதாக ஒரு காழ்ப்புணர்ச்சி வர வேண்டும்? இல்ல சிச்சுவேஷன் வந்து காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இது வந்து நான் இதை சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். இது சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து அவருடைய பொதுக்கூட்டங்கள் மற்றும் அவருடைய சேனல், யூடியூப் சேனலில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர்களையும் அதனுடைய கொள்கைகளும் மிக தீவிரமாக வந்து விமர்சனம் செய்கிறார். அது என்னன்னா பல லட்சம் மக்களிடையே வந்து மிக எளிதாக வந்து போய் சேரும். திரும்பவும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், அது விமர்சனமா இல்ல தனி மனித கிடையாது. இருங்க, அதாவது ஃப்ரீ ஸ்பீச் வித் ரெஸ்ட்ரிக்டட் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ அதுக்கான வரையறைகள் என்னன்றதை நீங்க பார்க்கணும். அதுதான் பெரிய குழப்பமாக இருங்க. அது குழப்பமே கிடையாது, மிக தெளிவா இருக்கு. விமர்சனங்கள் நான் இப்ப சொல்றது சாட்டை துரைமுருகன் அந்த வந்து கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே வந்து கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் இருக்கும்போது இந்த அரசை பற்றி வைப்பது விமர்சனம். ஆனால் நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளை பற்றி பேசவே கூடாது. பேசும் நபர் எளிதாக மக்களிடம் வந்து ரொம்ப வந்து விரைவாக வந்து ரீச் ஆகுறாரு, சென்றடையுது, அவருடைய கருத்துக்கள் சென்றடையுது, அதன் மூலம் தன்னுடைய அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது என்பதை தடுப்பதற்காக நீங்கள் அவர் மீது பொய் வழக்கு வந்து நீங்கள் வந்து போடுறீங்க. இந்த பொய் வழக்குகள் ஏன் வந்து தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் மட்டும் போட முடியும்? நான் கேட்குறேன், இதே பாஜக அண்ணாமலை விமர்சனம் செய்யாத திமுகவை அப்படி ஒரு தரம் தாழ்ந்துலாம் விமர்சனம் பண்ணிருக்காரு. ராஜசேகர் சார் கூட இப்போ ஒரு குறிக்கோள் நான் முடிச்சிடறேன். அவர் அண்ணாமலை மிக நல்லா திறமையா பேசக்கூடியவர் தான். ஆனால் அவர் வந்து இதை விட பல மடங்கு சாட்டை துரைமுருகனோட பல மடங்கு குற்றச்சாட்டுகளை வந்து அண்ணாமலை திமுக அரசு மீதும் மு.க. ஸ்டாலின் மீதும் உதயநிதி மேலும் வச்சிருக்காரு. ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை அவர் மீது வழக்கு 1-2 வழக்குகள் பதிவு செய்யப்படாது. அது கூட வந்து அரசியல மறியல் பண்ணாரு, போலீஸ் வந்து அனுமதி இல்லாமல் மறியல் பண்ணாரு, ஊர்வலம் போனார் என்ற அந்த ரீதியில் தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இது போன்ற சாட்டை துரைமுருகன் மீது போடப்பட்ட இதே போன்ற மிக மோசமான பிரிவுகளில் வழக்குகள் இவர்கள் தைரியம் இருந்தால் அண்ணாமலை மீது போட வேண்டியதானே? இவர்களுக்கு ஏன் இந்த காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த தைரியம் இல்லாமல் போச்சு? அவர் சவால் விடுறார், 5 மணி வரைக்கும் ஒரு கட்டத்தை சவால் விடுறார், 5 மணி வரைக்கும் நான் கமலாலயத்திலே அமர்ந்திருக்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் என்னை வந்து கைது செய்யுங்கள் சவால் விட்டவர் அண்ணாமலை. அப்போ உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? அந்த மூஞ்சி உங்களுக்கு எங்கே போகுது? மற்றவங்ககிட்ட காட்டும் வீரத்தை மத்தியிலே பாஜக ஆட்சியில் இருக்கிறது, அவர்களை தொட்டால் தனக்கு இடி வரலாம், ஐடி வரலாம், சிபிஐ வரலாம் என்ற பயத்தோடு நீங்கள் அண்ணாமலை அணுகும்போது மற்றவர்கள் வந்து அவர்களுக்கு கேட்பாரல்ல, அவர்களை எப்படி வேணாலும் கைது பண்ணலாம், அவர்களை எப்படி வேணாலும் துன்பப்படுத்தலாம் என்பதை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் உங்களுடைய கோழைத்தனத்தை தான் வெளிப்படுத்துங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் முருகையன் சார், உங்ககிட்ட தான், அதாவது எளியோர் மீது வழக்கு வந்து மிகவும் எளிதாக போட்டு விடலாம், வலியோர் மீது என்னும் பொழுது மட்டும் ஒரு சின்ன அச்சம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு முடிச்சிருக்காரு. உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். முருகன் சார், பிரேக்குக்கு முன்னாடி நான் அதான் சொல்லியிருந்தேன், சங்கர் சார் மிகவும் தெளிவாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதாவது எல்லாருமே தனி மனித விமர்சனங்கள் வரையறைக்கு உட்படாம பேசுறாங்க, ஆனா அதை வலியோர் பேசும் பொழுது அமைதியாக இருப்பதும், எளியோர் பேசும் பொழுது மிக எளிதாக கைது நடவடிக்கைக்கு போவதும் எந்த விதத்தில் நியாயம்? அதாவதுங்க, ஒரு தலைவர்
அவரை வந்து நீங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேவலமாக அதிமுகவே 20 வருஷமாக அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்ததாகவும் அதை கலைஞர் அவர்களே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பொறுத்து கொண்டதாகவும் இருக்குன்னா அதில் தான் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அப்படித்தான் சொல்லணும், அவருக்கு தான் பேர் அது. என்னை பற்றி நீ எவ்வளவு கேவலமாக பேசினாலும் இந்த மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்று கலைஞர் நம்பினார். அதனால அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. அது வேறு. அவர் மறைந்து விட்ட ஒரு தலைவரை பற்றி நீங்க அன்னைக்கு நாங்கள் 20 வருஷமா பாடிட்டு இருக்கிறோம், அதனால நாங்கள் தொடர்ந்து இப்பவும் பாடுவோம் அப்படின்னு மறைந்து விட்ட ஒரு தலைவர் பெருந்தன்மை முக ஸ்டாலின் இல்லன்றீங்களா? இல்ல, நிச்சயமா இருக்க முடியாது. கலைஞர் தன்னை பற்றி பாடியமை நிச்சயமா நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேங்க. கலைஞர் தன்னை பற்றி பாடியதை அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பத்தி கவலைப்படாமல் இந்த மக்களை நம்பினார். இந்த மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள், எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பினார், நாட்டை ஆண்டார். அப்படிதான். ஆனா அவர் மறைந்து விட்ட பின்னால் சில குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு இன்றைக்கு ஆளக்கூடிய ஸ்டாலினை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணுங்க. சார் ஹிட்லரோட மறைஞ்சிட்டாரு சார். அவருடைய நடவடிக்கை நீங்க என்ன இப்போ எதுவுமே பண்ண முடியாது. உலக வரலாற்றிலே உண்மையானவர்கள் ஹிட்லரோட வந்து கலைஞரை கம்பேர் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய அவமானத்துக்குரிய விஷயம். நானே கலைஞரை எழுத்து பேசுறேன் சார். கலைஞரை பல ஆண்டு காலம் எழுத்து பேசுவேன். இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றங்களில் பல வந்து ஏற்க முடியும். நான் எப்படி காமராஜரை உயர்த்தி பேசுகிறோம் அவரோடு இணையாக பேச முடியாது. ஆனா அதற்காக தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் எதுவுமே செய்யவில்லை. அவர் வந்து மோசமானவர். நீங்க முதல்ல வாபஸ் வாங்க சார். ஹிட்லரோட நீங்க கம்பேர் பண்ணத ஏற்க முடியாது. ஹிட்லர் வரலாற்றிலே கொடுமையாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை நான் சொல்ல அந்த கருத்து கொன்றவன். அரசியல் ரீதியா அவர் 10 தப்பு பண்ணிருப்பார். நீங்க பாடுவது 20 வருஷம் பாடி இருக்கலாம் சார். இன்னைக்கு அவர் மறைந்து விட்ட ஒரு தலைவர் சார். நீங்க ஒண்ணு யோசனை பண்ணுங்க. காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் நான் ஒரு சின்ன சொல்றேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார், ஏல் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்க போறார். இவர் வந்து நாட்டின் பிரதமர் நிக்சன் நினைக்கிறார், வேற கூட இருக்கலாம், சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து இது ஒரு முதலமைச்சர் சந்திக்கணும்னு நினைக்கிறார், அவர் பார்க்க விரும்பவில்லை. ஒரு மாநில முதலமைச்சர் போய் ஒரு நாட்டின் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்திக்கிறது நேரம் அனுப்பிச்சுட்டாங்க. அவரே அதே நிக்சன், காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கார், அதே நிக்சன் இந்தியாவுக்கு வரார். காமராஜருடைய புகழை பற்றியெல்லாம் கேட்டறிந்து அவர் தமிழ்நாட்டில் இருக்காருப்பா, அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று நிக்சன் சொல்லுகிறார். என் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணாவை சந்திக்க மறுத்த நிக்சனை நான் சந்திக்க விரும்பவில்லை. என் தமிழகத்தை அவமானப்படுத்தியது மாதிரி என் தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவன் வந்து அண்ணா, அவரையே நீ பார்க்க முடியாதுன்னு அவமானப்படுத்தின பிறகு ஒன்னு நான் என்ன பார்க்கறது அப்படின்னு சொல்லி நாகரிகம் இருந்தது சார். அப்போ அந்த நாகரிகம் இருந்தது. அரசியல்ல 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், இன்னும் பல உதாரணம் சொல்ல முடியும். ஆனா அதெல்லாம் வந்து கடந்த கால சொல்ல வேண்டாம். அது மாதிரி 2 பேருக்குள்ள எவ்வளவு இருக்கு சார். நீங்க காமராஜருக்கு முதல்ல செலவச்சது யாரு சார்? சென்னை மாநகராட்சி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருந்த சென்னை மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சேர்ந்துதான் இந்த இதுல வந்து மவுண்ட் ரோட்ல வந்து முதல்ல காமராஜர் சிலை வைத்து அதை நேருஜி அழைத்து வந்து திறக்க வைக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு ஆளுங்கட்சி ஒரு சிலை வைத்து திறப்பதனால் நான் வருகிறேன், அதை வந்து திறக்கிறேன் நேரு வந்து திறந்தார். அந்த அரசியல் நாகரிகங்கள்லாம் இப்ப மாறிக்கொண்டே அதுதான் சொல்றேன். நீங்க அவர் மறைந்து விட்ட ஒரு தலைவரை பற்றி நீங்க ஓரளவுக்கு ஏதோ விமர்சனம் பண்ணலாமே தவிர கேவலமாக சண்டாளன் அவன் இவன் அப்படின்லாம் ஒருத்தாங்க கேவலமா ஒருத்தன் பாடிட்டாங்க. அதை பாடினாங்க ஐயா சார். எம்ஜிஆரை பத்தி திமுக எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கு, அது மாதிரி அவரை பத்தி இவங்க நிறைய விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது ஒரு காலகட்டம், அது முடிந்து விட்டது. இப்ப கலைஞர் மறைந்து விட்டார், எம்ஜிஆர் மறைந்து விட்டார், அவரை பத்தி எல்லாம் நம்ம கேவலமா பேசிட்டு இருக்கிறதா இப்ப அரசியல்? நம்ம இன்றைக்கு அரசியலில் இந்த மக்களுக்கு என்ன செய்வது? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாக்குறுதியை கொடுத்து இதை செய்யவில்லை, அதை செய்திருக்கிறார்கள், இதை செய்யவில்லை, அதுல குறைபாடு இருக்கிறது, நீங்க அதெல்லாம் குற்றம் சாட்டுங்க. ஊழல் இருக்கிறது,
அங்கே வந்து சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசுங்க, நான் வாழான்னு சொல்லல. ஆனா வந்து நீ கடந்த கால ஒரு தலைவரை அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்ப என்ன வந்தது உங்களுக்கு? கலைஞருக்கு உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? கலைஞரை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்ததுங்கிற? சரிங்க அதை பத்தி என்ன டிபேட்டா நடக்குது? கலைஞர் நல்லவரா கெட்டவரான்னு இது மாதிரி ஒரு டிபேட் வைங்க. அதை வந்து அவர் கெட்டவர்னு ஒருத்தன் பேசட்டும், நல்லவர்னு ஒருத்தர் பேசட்டும், அது மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. அவரை பத்தி திடீர்னு அந்த பாட்டெல்லாம் பாடி நீங்க வந்து ஓட்டு வாங்க போறீங்களங்க. அந்த பாட்டை பாடினால் திமுக காரன் மட்டும் இல்ல மற்றவரோட ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல. நீ கலைஞரை பத்தி 1000 குறை இருக்கலாம், 1000 நிறை இருக்கிறது. அவரும் தமிழக முன்னேற்றத்தில் ஒரு அங்கம் வகித்தவர், ஒரு பங்கு வகித்தவர். அவரை பற்றியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டாம். மறைந்து விட்ட ஒரு தலைவரை அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் குறைத்து மரியாதையோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். அது போன்றெல்லாம் முன்ன நடந்தது, 20 வருஷமா நடந்தது, 30 வருஷமா நடந்தது. ஹிட்லர் காலத்தில் நடந்ததுன்னா ஹிட்லரை போய் இது குறிப்பிடலாமா? சரிங்க சார். ஹிட்லரும் முசோலினியும் உலக வரலாற்றின் கொடுமையானவர்கள் என்று உலகத்தாலேயே சொல்லப்பட்டவர்கள். சரிங்க சார். ஆயிரக்கணக்கான யூதர்களை வந்து கில்லட்டின் எந்திரத்தை வைத்து கொன்றவன் அவன். இல்ல நீங்க சொன்னீங்க அதே ஊருக்கு போய் அதே ஜெர்மனில அப்ப அதையும் மறந்துட வேண்டியதான். அதே ஜெர்மனிக்கு நான் போனேன். போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கைடு வர்றாங்க, அந்த ஊருக்காரவங்க, ஒரு லேடி. அவங்கள கேட்கிறேன், வாட் அபவுட் யுவர் லீடர்? இந்த மாதிரி ஹிட்லர்னா நான் எதையும் சொல்ல விரும்பல. அதே மாதிரி அவர்களை பற்றி எதுவுமே சொல்ல கொடுமைக்காரனை கூட அந்த ஊர் பிரஜை என்ன சொல்றீமா, நான் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேச விரும்பல அப்படின்னு அவாய்ட் பண்றாங்க. சரிங்க சார். சங்கர் சார், அதனால வந்து அது வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க கம்பாரிசன் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, மேல அதிகப்படுத்துது. சரிங்க சார். நம்ம பொது வாழ்வு தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குது. சரிங்க சார். அதேதான் பூபதிஜான் அவர்களும் சொன்னார், ஒரு அன்ரெஸ்ட் அப்படின்னு. அதாவது பொது வாழ்வில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், இந்த மாதிரி பொதுமக்களிடையே தன்னுடைய கருத்துக்களை மிக எளிதாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துவது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இல்லை, இப்போ கொந்தளிப்பை ஏற்படுத்துறது யாரா இருந்தாலும் வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, திட்டமிட்டு அண்ணாமலை அண்ணாமலை விமர்சனத்தை ஒவ்வொரு மாவட்டம் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம், அதாவது தமிழ்நாடு பூராம மாவட்டமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நீ கலைஞரை பத்தி இப்படி பேசி எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் நடத்துங்க ஒரு கோரிக்கை வச்சாருன்னு வச்சுக்க, எல்லா மாவட்டத்திலையும் கோரிக்கை நடக்கும். சார், இந்த நாட்டு நிலவரத்தை பத்தி பேசுறதை விட்டுவிட்டு இவர் என்ன அவரை பத்தி பேசினார், அவர் இவரை பத்தி என்ன பேசினாரு, இதை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு போலீஸ் வந்து கைது பண்ணிக்கிட்டு அதுக்கு காவல்துறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா நம்ம நாட்டு வேலை. சரிங்க சார். நான் சொல்ல வர்றது, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன் முதுகை முதல்ல வந்து சரி பார்க்கணும், தன் மேல் என்ன அழுக்குன்றதை பார்க்கணும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளருடைய பேச்சுக்களை நான் இப்போது மேற்கோள் காட்டினேன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய, இப்போ அவர் சொன்னார், அது வந்து விமர்சனம் என்பது கண்ணியமாக இருக்கணும், வரைமுறைக்குள்ளே இருக்கணும். அந்த வரைமுறையெல்லாம் பல மடங்கு இல்லை, பல ஆயிரம் மடங்கு வந்து தாண்டி போகிற அளவுக்கு பேசினவருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர்கள். அதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாவோட மிகப்பெரிய வந்து சர்ச்சையாகி போகும். அந்த அளவுக்கு என்னிடம் வந்து அவங்க என்னென்ன பேசினாங்கன்ற மெட்டீரியல் இருக்கு. இதே தீப்பொறி ஆறுமுகம் என்ற ஒரு பேச்சாளருடைய பேச்சு, அதெல்லாம் அது ஐயா கேட்டுப்பாரு, ஐயா தெரியும். ஆனா ஐயா இப்போ என்னன்னா நான் அப்படி கிடையாது. நீங்க ஒரு சர்ச்சையை இப்படி வந்து கீழ்த்தரமா பேசும் கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தது யார் என்பது மிக மிக முக்கியம். இவர்கள் என்னன்னா தன்னுடைய எதிரிகள் மீது வந்து எப்படியான கீழ்த்தரமான தாக்குதலையும் தன்னுடைய பேச்சாளர்களை வச்சு வந்து பேசிட்டு, ஆனால் அதற்கு எதிர்வினை வரும்போது அதாவது நீங்கள் சும்மா இருக்கிறவனே சீண்டி விட்டா கண்டிப்பாக ஒரு புழு கூட நீங்கள் அதை தட்டினீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து வெளியே தான் செய்யும். அப்படி அவங்களை தூண்டி விட்டு, ஆனால் நீங்கள் வந்து இப்படி வரைமுறை வச்சுங்க, உங்களுக்குள்ள ஒரு எல்லை இருக்கணும், நீங்கள் வந்து தனி மனிதத்தை பேசாது, நீங்கள் வந்து இவரை பற்றி பேசாதீங்க, இறந்தவரை பற்றி பேசாதீங்க, ஆனால் நாங்கள் யாரை பற்றி வேணாலும் பேசுவோம். ஈவன் வந்து நான் தான் சொல்கிறேனே, தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான், அதன் பிறகு வந்து இப்போது உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவர்கள் மீது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் மீண்டும் பேசுகிறார், பல முறை கட்சி விட்டு நீக்கப்படுகிறார், ஆனால் அடுத்த சில மாதங்கள் சேர்க்கப்படுகிறார். ஏன் அப்ப எவ்வளவு பெரிய அயக்கித்தனம், இதை யாரும் கேட்க மாட்டீங்க? நிச்சயமாக. ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் கூட சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நான் நன்றி தான் சொல்லணும், ஏன்னா அவருடைய விமர்சனங்களால்
தொடர்ந்து என்னுடைய கட்சி வந்து வலுப்பெறுகிறது, எனக்கு எதிர்க்கும் என்னுடைய தொண்டர்களிடையே ஒரு செல்வாக்கு தான் பெருகுகிறது அப்படின்னு சங்கர் சாரும் மேற்கோள் காட்டினாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு தாழ்ந்து சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதுன்னு. இப்போ ஏன்னா அது முன்னுக்கு பின் முரணாக இல்லையா? நீங்க சொன்னீங்கல்ல, அவரோட வரையறை தெரிந்துதான் பேசுவார், நாகரீகமாகத்தான் பேசுவார், தன்னோட எல்லையை தெரிந்துதான் பேசுவார் அப்படின்னு. இந்த கருத்துக்களுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் கூறிய பொழுது உடனடியாக அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அதற்கு ஒரு சாதி சாயம் பூசி ஒரு தலித்தியன் ஒரு மாநில தலைவராக இருக்கிறேன் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கு அதை தீர ஆராய்ந்து மேற்கோள் காட்டி இந்த வழக்கு இந்த நேரங்களில் நீங்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள், இத்தனை வழக்குகள் உங்கள் மீது இருக்கப்படுகிறது, இது வந்து ஒரு விளக்கமாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது தனிநபர் தாக்குதல் அல்ல. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம். வாழ்வு மகாத்மா போல தன்னை பாதித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு என்ன ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அண்ணன் சொன்னாரு ஹிட்லரோடு தலைவர் கருணாநிதி அவர்களை ஒப்பிடக்கூடாது என்று. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க காமராஜர் கூட வந்து கலைஞர் அவர்கள் ஒப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கு. அதே மாதிரி திருத்தம் ஹிட்லரே கலைஞர் யாரும் ஒப்பிடல, இறந்தவர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்ப வந்து அந்த கேட்டகரியில அவரும் வந்துருவாரான்னு கேட்டது. யாரும் கம்பேர் பண்ணல. இல்ல நீங்க சொன்ன அந்த கருத்தை அவர் எப்படி கொண்டு போனாருன்னா அவரு திறமையா திசை திருப்ப பார்த்தாரு, தோல்வியில முடிஞ்சது. காமராஜர் இப்படி அளவுக்கு இன்னைக்கு காங்கிரசுக்கு முதுகெலும் இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு. செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு என் கட்சி வளர்ச்சி காரணமா இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலை அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன நிலைமைன்னா, அண்ணா ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணா எப்ப போவாங்க பின்ன எப்ப காலியாகுன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது செல்வ பெருந்தகை அவர்கள். இவரு அண்ணாமலை அவர்கள் என்ன எங்கேயுமே ஒரு தரம் தாழ்ந்தோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துவதோ கொட்டையாக பயன்படுத்தக்கூடிய நபர் அல்ல. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு தலித்திய தலைவர் என்பதனால் என் மீது இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை அண்ணாமலை குத்தி தீர்க்கிறார் என்று சொன்னதற்கான விளக்கம், நீங்க இந்த கட்சியில இருந்திருக்கிறீங்க, இத்தனை குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறீங்க, இந்த குண்டத்தை இது வந்து ஒரு விளக்கத்துக்காக சொல்லப்பட்டதுதான். அதை கடந்து போயிருக்கலாம். இவங்க அண்ணாமலை பண்ணாத விமர்சனம் கிடையாது. ஆனா ஒரு இடத்துல கூட திரு அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு கட்சி தலைவரை பற்றிய கண்ணிய குறைவாகவோ வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளை அவர் பதிவு செய்தது கிடையாது. நாம் தமிழர் கட்சி சார்ந்த சகோதரர் கூட கேட்டாரு, ஏன் நீங்க வலிமையா இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது வழக்கு போட முடியல, நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுறீங்கன்னு கேட்டாரு. திரு அண்ணாமலை அவர்கள் தரவுகளை இல்லாமல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சீர்தூக்கி பார்த்துத்தான் அவர் வந்து பேட்டியே கொடுக்கிறார். எந்த விஷயமாக அவர் வாட்சி பில்லு கேட்டதுக்கான நிலைமையில நம்ம பார்த்துட்டோம். அதனால தரவுகளின் மேற்கொள் அடிப்படையில தான் அவர் பேட்டியை கொடுக்கிறாரு. அந்த தரவுகளின் அடிப்படையில தான் அவர் குற்றச்சாட்டு இருக்கிறார். உங்களுக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் ராஜசேகர் சார், அதாவது தரவுகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலாம், ஆனா அதுலயும் ஒரு அரசியல் நாகரீகம் இருக்க வேண்டும் அப்படின்றது உங்களோட கருத்தா இல்லையா? அண்ணாமலை எந்த இடத்துல அரசியல் நாகரிகத்தை இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். சோமு ராஜசேகர் அவரை பத்தி கேக்குறேன் சார். சோமு ராஜசேகர் சார், நான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த கேள்வியை. பொது வெளியில் பேசுபவர்கள், நம்ம எதிரே பேசுபவர்கள் என்ன பேசினாலும் நமக்கான வரையறையை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்க, நானும் சரி சக மனிதர்களாகட்டும் சரி, ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்றால் அந்த குற்றச்சாட்டை ஒருவர் அணுகக்கூடிய அந்த முறையில தான் அதுக்கு அடுத்து அது பதில் வரும். இப்ப திரு செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி திரு அண்ணாமலை சொன்ன உடனே செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், சார் இந்த வழக்குகள்லாம் முடிந்து ஆகிவிட்டது, நான் இப்போ நிரபராதின்னு சொல்லினா பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு புனிதர் போல காட்டி என் மீது ஒரு சாதி சாயம் பூசுகிறார்கள், நான் தலித் என்பதற்காக அடக்குமுறை அப்படியான ஒரு பதில் வரும்பொழுதுதான் ஐயா உங்க மேல யாரும் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லல, இந்த செக்ஷன் இந்த நேரத்தில் நீங்க கைது பண்ணிருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்க கைதாகி இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சிருக்கிறீங்க, குண்டத்திற்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையோ வேற எங்கேயாவது ஒரு சில தனிநபர் தாக்குதல் இல்லாத ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் எங்குமே எங்களுக்கு தெரிந்த இதுவரை ஒரு பதிவிட்டது கிடையாது. நாகரிகமாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தை அறிவிக்கிறார். எதிர்மறைகள் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது அந்த விஷயத்துக்கான முழு தெளிவுரையை வழங்கக்கூடிய அந்த இடத்திற்காக தலைவருகிறார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பூபதி ஜான் சார், தொடர்ந்து என்ன அப்படின்னா பேச்சு என்பதுதான் மிகப்பெரிய ஆயுதமாக எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க. சரி ஓகே, இது வந்து வயலன்ஸ் கூடாதுன்னு, ஆனால் அந்த பேச்சிலேயே வயலன்ஸ் வந்துடுது. ஸோ இவர் எடுத்த ஆயுதத்திற்கு பதில் ஆயுதம் இன்னும் கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தைகள். அந்த அநாகரிகமான வார்த்தைகளை நியாயப்படுத்தும்
அதைவிட தாண்டிய அநாகரிகமான வார்த்தைகள். இப்படி வார்த்தை போர் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அரசாங்கத்தின் மீது இப்படி ஒரு வார்த்தைகள் தொடுக்கப்படும் பொழுது கைது நடவடிக்கை. எல்லாருமே அவரவர் சைடில் அவரவரை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தால் இந்த விஷயம் எங்க போய் முடியும்? அப்ப அந்த பொது வெளியில் இருப்பவர்கள் இளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். அப்ப நடந்தது இப்ப இல்லை, அப்ப நடந்தது இப்ப இல்லைன்னு சொல்லி இவங்களும் அதே தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இப்போ எப்படி அப்படின்னா, வார்த்தை என்பது வார்த்தை மட்டுமே நம்ம மக்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வார்த்தை வந்து ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது. நிச்சயமாக அந்த சொல் என்பது ஒரு விடுதலையே கொடுக்கும். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற அறைகோல் ரஷ்யாவில் நடந்தது. அப்போ அடிபட்டு கிடக்கிற உரிமை இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை உழைக்கும் வர்க்கம் அந்த ஒற்றை சொல்லில் திரண்டது. அது ரொம்ப முக்கிய வார்த்தை. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய வார்த்தை எப்படி வெளிவருது அப்படின்னா, அந்த வார்த்தைகள் மூலம் ஏதோ கெயின் தான் எடுக்கிறாங்க. ஒரு கெயின், அதுல இருந்து ஏதாவது ஒரு, நான் திருப்பியும் சொன்ன மாதிரி, ஒரு விவாதத்தை உண்டு பண்ணி, ஒரு கலகத்தை உண்டு பண்ணி, அதில் இருந்து என்ன நல்லதை எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் வார்த்தைகளே வெளிவருது. இப்ப மக்களுக்கான நல்லதல்ல, தனக்கான நல்லது, சுயநலத்திற்கான ஒரு நல்லது. ஆமா, ஒரு கட்சியை மேலே கொண்டு வருவதற்கு ஏற்படக்கூடிய ஒரு யுக்தி அது. அப்படித்தான் அது பார்க்கணும். அது வந்து மக்களுடைய திட்டத்திற்காகவோ நல்வழிக்காகவோ மக்களுடைய செயல்பாட்டுக்காகவோ அவங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக வரக்கூடியது அல்ல. இப்பெல்லாம் வரக்கூடிய வார்த்தைகள். அப்ப வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை, ஒரு ஆளுமை ஒரு வார்த்தைகளை கொண்டு வருது எப்படின்னா, அந்த கட்சியை எப்படி உள்ள கொண்டு வரலாம், ஏதாவது ஒரு வழியில, எந்த வழியிலையாச்சும் அண்டர்ஸ்ட் பண்ணி, எந்த வழியாவது குழப்பங்களை ஏற்படுத்தி, எந்த வழியிலாவது ஒரு நம்ம அதில் இருந்து வந்து மெட்டீரியல் கெயின் சொல்றாங்க. அதைய அந்த கெயின் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அது. ஏன்னா ஒரு தலைவர் அமைதியா இருந்துட்டா கட்சி வளராதுப்பா. ஏதாவது பேசிட்டே இருக்கணும், அடிச்சு ஆடணும், ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அடிச்சு ஆடணும். அடிச்சு ஆடினா தான் ஒரு இதை விட ஒன்னொன்னு மேல வரும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத விதிங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகள் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அது வந்து நாகரிகமான வார்த்தைகளா, இது வந்து எப்படி சரியான சொல்லாடலா அப்படிலாம் புரிஞ்சலாம் வரல. அதில் என்ன கெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கெயின் எடுக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைகள் கெயின் எடுக்கும்போது அது பேசும் பொருளாகுது. இப்போ விவாத பொருளாகுது. அப்ப விவாத பொருளாகும் பொழுது அது வந்து அங்க அந்த தலைவர்களாகவும் அந்த வார்த்தைகளும் பிரபலமாகுது. அப்ப அந்த பிரபலத்தின் மூலம் ஏதோ கெயின் வரணும். திஸ் இஸ் கால்ட் தி மெட்டீரியல் கெயின். சரி, அதுதான் இப்ப முருகன் சரசன் தன்னை பற்றி பேசுவதை விட பிறரை பற்றி பேசுவதுதான் நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா மாறிடுது ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஆடியன்ஸையும் அதையே கவரக்கூடியதாக, ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கே அதையே ஒரு பெரிய கிரைட்டீரியாவாக கொள்கின்றனரா பேச்சாளர்? ஆமாங்க. ஏன்னா தன்னை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லாத பொழுது அடுத்தவங்களை பத்தி தான் நம்ம சொல்லி அதுல கெயின் எடுக்கிறாங்க. தன்னை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, அது என்ன கெயின் இருக்கு? அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். தன்னை பத்தி சொல்லி மேலே நிறுத்துறதுக்கான தலைவர்கள் எல்லாம் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தன்னை பத்தி சொன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய பாத்திரம், அவங்களுடைய காலியா இருக்கு. மனிதர்களும் இல்லை, பாத்திரங்களும் காலியா இருக்கு. அந்த பாத்திரத்துல எல்லாமே காலியா இருக்கு. அந்த பேங்க்ல எந்த விதமான டெபாசிட்டுமே கிடையாது. அப்ப அடுத்தவங்களை பத்தி சொல்லும் போதுதான் அதை தான் கெயினா எடுக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியலே அப்படித்தான் இருக்குது. சோ அடுத்தவங்களுக்கு சொல்லி அதன் மூலம் ஒரு கெயின் பண்ணி, அதன் மூலம் ஒரு மெட்டீரியல் கெயின் பண்ணி மேல கொண்டு வர்றதுதான். தன்னை பற்றி சொல்லணும்னா தன்னுடைய டெவலப்மெண்ட், தன்னுடைய சாதனைகளை சொல்லித்தான் நம்ம ஒரு இது எடுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ பிஜேபி சொல்லக்கூடிய அனைத்து விதமான அரசியல் திட்டங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான ஸ்டாண்டுகள் எப்படின்னா அக்யூஸ் தான். அடுத்தவர்கள் தவறு 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 தவறுன்னு சொல்லித்தான் அது வந்து பிரச்சாரமே நடக்குது. அதை சொல்லித்தான் பிரச்சாரமே, அதை சொல்லித்தான் வாக்குகளை அல்ல பார்க்குறாங்க. பட் அதான அது ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ். இது என்ன சொல்ல, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தவறுகளை சொல்லி தவறுகளின் மூலம் ஒரு கெயின் எடுக்கிறது, இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன, பாசிட்டிவ் சொல்லி அதை சொல்லி கெயின் எடுக்கிறது. அப்ப பாசிட்டிவ் சொல்லி கெயின் எடுக்கிறது தான் வந்து ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். ஸ்டெபிலைஸ் நிரந்தரமாக இருந்து போயிட்டே இருக்கும். அது போன்ற தலைவர்கள் தான் கடந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படின்னா, அக்யூஸ் பண்ணி அதிலிருந்து கெயின் எடுத்து அதில் ஸ்டெபிலைஸ் பண்றாங்க.
இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டா இருக்கு. அந்த மாதிரி தான் தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா பிஜேபியினுடைய இதே வந்து அடுத்தவங்களை அக்யூஸ் தான், அவங்களுடைய கெயினை சொல்லி வெளிக்கொண்டு வரல. நான் இந்த திட்டத்தை செய்தேன், நான் இவ்வளவு செய்தேன், நான் இவ்வளவு பொருளாதாரத்தை நிலத்தினேன், வேலை வாய்ப்பு கொடுத்தேன், அதனால எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அந்த மாதிரியான ட்ரெண்ட் இல்ல. சரிங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். சங்கர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப அண்ணாமலை அவர்களை கூட கோட் பண்ணி சொன்னார், தான் லைம் லைட்ல இருக்கணும் அப்படின்னா அக்யூஸ் பண்றது அடுத்தவங்களை. அப்ப தன்னை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லாத பொழுதுதான் தன்னுடைய பேச்சுக்களால் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காகத்தான், தான் எப்பொழுதுமே பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறார்கள் அந்த வரையறையை தாண்டும் பேச்சாளர்கள். இல்ல, அது சில பேருக்கு வந்து பொருந்தலாம், அது எல்லாருக்கும் வந்து பொருந்த முடியும். அவருக்கு சொன்னாரு பொருந்துபவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், யார் அந்த மாதிரிலாம் பண்றாங்களோ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ நீங்கள் ஐசோலேட்டடா நீங்க வந்து அதை பார்க்க முடியாது. நீங்க ஒட்டுமொத்தமா தான் வந்து பார்க்கணும். இப்போ ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல் வந்து திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், அல்லது திராவிடம் அல்லது வலதுசாரி, பாஜக போன்ற வலதுசாரி, இப்படி தான் வந்து பிரிஞ்சிருக்கு இந்த அரசியல் காலகட்டத்தில். இப்போ நீங்க இப்படி கொள்கை ரீதியாக வந்து பிரியும் போது தொடர்ந்து நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து தலைவர்கள் சில பேருக்கு வந்து தங்களை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது அது சில தலைவர்கள் பொருந்தும், அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்து மொத்தமே 4 வருஷம் கூட இல்லை, அதனால் தங்களை பற்றி எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஆகவே வந்து அவர்கள் வந்து வழக்கம் போல் வந்து அவதூறுகளில் பிறருக்கு வந்து அக்யூஸ் பண்ணியே அவங்களுடைய தவறுகளில் இருந்தே ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து பல்வேறு தலைவர்கள், அதாவது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொறுத்த அளவில் மிக தீர்க்கமான எங்களுடைய வந்து ஒரு தமிழ் தேசிய கொள்கை வந்து நாங்கள் வகுத்திருக்கிறோம். அந்த கொள்கையை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். எங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கொள்கையை சேர்க்கும்போது அதை தடுக்கணும் என்று, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சு தடுக்கிற நேரடியாக நீங்கள் சொன்ன மாதிரி வரையறைக்குள்ள விமர்சனம் பண்ணுங்கள், யாரும் தனிமனித தாக்குதல் வேண்டாம், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அது ரொம்ப நல்லது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐடி விங் இருக்கு. ஐடி விங் அது தவிர்த்து வெளியிலேருந்து ஒரு 4-5 ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஏஜென்ட் மீன்ஸ் அது வந்து சோஷியல் மீடியாவில் மிக கீழ்த்தரமாக நான் எடுத்து வைக்கிறேங்க, நீங்கள் இதை சொல்கிறீங்களே, தலைமை ஒருங்கிணைப்பா சீமானை பற்றியும் அவருடைய தாயாரை பற்றியும் அவருடைய மனைவி குடும்பத்தை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து செய்திகள் போடப்பட்டன, மீம்ஸ் என்ற போர்வையிலே எவ்வளவு மோசமான செய்திகள் போடப்பட்டன என்பதை நான் என்னால் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இப்போது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இவ்வளவு தரம் தாழ்ந்து அவர்கள் வந்து செய்யும்போது அதை அவர் ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க மாட்டாங்க. எடுப்பாங்க என்ற எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ இவர் மாதிரி வந்து பேபி ஜான் அவர் மாதிரி என்ன சொல்றாருன்னா, என்ன வேணாலும் எதிர்த்தரப்புல வந்து எவ்வளவு வந்து மோசமா பேசினாலும் நீங்க வந்து ரொம்ப வந்து காந்திய வழியில ரொம்ப வந்து அமைதியா வாய மூடிட்டு இல்ல தம்பி இதெல்லாம் தவறு தம்பி அப்படின்னு சொல்லி நீங்க மட்டுமே பேசுங்க. எல்லை மீறும் பேச்சுக்களால் பலியாகும் நியாயங்கள் அப்படின்ற ஒரு வரியை நம்ம வந்து கொடுத்திருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம நிறைவு செஞ்சோம். இல்ல, அதாவது சில நேரங்களில் சில நியாயங்கள் அடிபடுவது உண்மைதான், அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தால் அந்த நியாயங்கள் வெளிக்கொண்டு வர முடியாமல் சில சூழ்நிலை போயிடும். சரிங்க சார், நன்றி சார். சார் உங்களுடைய ஒரு வரி நிறைவு கருத்து. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சின்னு சொன்னாலே உயர் ஜாதி வகுப்பினருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு ஒரு பேர் இருக்கு. அது வந்து அது உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்முருகன் போன்றவர்கள் மந்திரியா இருக்காங்க, அதான் உதாரணம் காட்டுவாங்க. எல்முருகன் போன்றவர்கள் மந்திரியா இருக்காரு, நாங்க எல்லாரையும் மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெனரலா அதெல்லாம் நீ உதாரணம் 1000 சொல்லலாம், அங்கொன்று இங்கொன்றுமாக. ஆனா வந்து அது அப்படி ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து செல்வ பிறந்தகை ஒரு தலித் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவரை பற்றி நீங்க வந்து பலவிதமான கருத்துகள் வந்து நீங்க அரசியல் ரீதியா அவர் உங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணி இருந்தால் அதற்கு பதில் சொல்லுங்கள், அதை நான் ஏற்கிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எல்லாம் சொல்லுவதனால் யாரோ அங்கொன்று இங்கொன்று ஒரு 10 ஓட்டு தலித் ஓட்டுகள் உங்களுக்கு விழுந்துகிட்டு இருந்தது.
அதையும் கெடுத்துருவீங்க போட்டிருக்க. சரிங்க சார், நன்றி நம்மளை சார். பத்தி இவ்வளவு கேவலமா அவங்க பேசுறாங்க. அவனுக்கடா ஓட்டு போடுறதுன்னு சொல்லி எவனும் 10 ஓட்டு விழுவதை விட விடாம போயிடும். ஒண்ணு. சரிங்க சார், நன்றி சார், ரெண்டாவது வந்துங்க சாட்டை சிறுமான் அவர்கள் சிறந்த பேச்சாளர், நல்லா பேசக்கூடியவர், சார், நிறைவு இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர் தான். ஆனா சாட்டை முருகன் துரைமுருகன் வந்து பேசினதை இப்ப அப்படி எல்லாம் பேச வேணாம், ஒரு மரண தலைவரை பத்தி அப்படி எல்லாம் பேச வேணாம், இனிமே அப்படி பாடாதீங்க அப்படின்னு புத்தி சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன பாடுறதுன்னு நானே பாடுறேன், என்ன நீ அரசு நீங்க வந்து நீங்க இனிமேல் கொண்டு அப்படியாப்பட்ட ஒரு இதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் எல்லாருக்குமே ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர். ஆனா அவர் வந்து நானே அப்படிதான் பாடுறேன், நீ பாரு. தமிழ் பண்பாட்டை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து இப்படி எல்லாம் பேசுவதை தவிர்க்க. இந்த விவாத நேரத்தில் எல்லாருக்குமான பேச்சு உரிமை கொடுக்கப்பட்டது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.